பைபிள் சவாலின் 212வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நீதிமொழிகள் 13 முதல் 15 வரை வாசிப்பதன் மூலம் ஞானம், தாழ்மை, சுயக்கட்டுப்பாடு மற்றும் தேவபக்தியுள்ள வார்த்தைகளின் வல்லமையை கற்றுக்கொள்கிறோம். அறிவுரையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் புத்தியில் வளர்கிறார்கள். ஞானத்தின் வழியில் நடக்கிறவர்கள் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய கிருபையையும் அனுபவிக்கிறார்கள் என்பதை இந்த பகுதிகள் நினைவூட்டுகின்றன. நமது வார்த்தைகள் மற்றவர்களை உற்சாகப்படுத்தவும், குணமாக்கவும், கட்டியெழுப்பவும் வல்லவை. மேலும் நமது மனப்பான்மை நமது இதயத்தின் நிலையை வெளிப்படுத்துகிறது. தினமும் ஆண்டவரை தேடும்போது அவர் நமது குணாதிசயத்தை வடிவமைத்து நீதியின் பாதையில் நடத்துகிறார். இன்றுடன் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து வாசித்த 7 மாதங்களையும் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளோம். இந்த பயணம் முழுவதும் தேவனுடைய கிருபையாலும் உங்கள் உண்மையான அர்ப்பணிப்பாலும் மட்டுமே சாத்தியமானது. இன்று அவரது விசுவாசத்தை கொண்டாடி நன்றியுள்ள இதயத்துடன் அவர் நம்மை நடத்தும் அடுத்த கட்ட பயணத்தை உற்சாகமாக தொடர ஆரம்பிப்போம். Welcome to day 212 of the Bible Challenge. Today's reading from Proverbs chapter 13 to 15 teaches us the value of wisdom, humility, self-control, and the power of godly words. These passages remind us that those who listen to instruction grow in understanding, while those who walk in wisdom experience peace, blessing, and God's favor. Our words have the power to encourage, heal, and build others, and our attitudes reveal the condition of our hearts. As we seek the Lord each day, He shapes our character and guides us in the path of righteousness. Today is also a special milestone. We have faithfully completed 7 months of reading God's Word together. This journey has been possible only because of God's grace and your faithful commitment. Let us begin today with thankful hearts, celebrating His faithfulness and eagerly continuing the journey He has set before us. நீதிமொழிகள் அதிகாரம் 13. Proverbs chapter 13. வசனம் 1. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான். Verse 1. A wise son heareth his father's instruction, but a scorner heareth not rebuke. வசனம் 2. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். Verse 2. A man shall eat good by the fruit of his mouth, but the soul of the transgressors shall eat violence. வசனம் 3. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். Verse 3. He that keepeth his mouth keepeth his life, but he that openeth wide his lips shall have destruction. வசனம் 4. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். Verse 4. The soul of the sluggard desireth, and hath nothing, but the soul of the diligent shall be made fat. வசனம் 5. நீதிமான் பொய்ப்பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் இலச்சையும் உண்டாக்குகிறான். Verse 5. A righteous man hateth lying, but a wicked man is loathsome and cometh to shame. வசனம் 6. நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். Verse 6. Righteousness keepeth him that is upright in the way, but wickedness overthroweth the sinner. வசனம் 7. ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வமிருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. Verse 7. There is that maketh himself rich, yet hath nothing. There is that maketh himself poor, yet hath great riches. வசனம் 8. மனுஷனுடைய ஐசுவரியம் அவன் பிராணனை மீட்கும், தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான்.
Verse 8. The ransom of a man's life are his riches, but the poor heareth not rebuke. வசனம் 9. நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும். Verse 9. The light of the righteous rejoiced, but the lamp of the wicked shall be put out. வசனம் 10. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. Verse 10. Only by pride cometh contention, but with the well-advised is wisdom. வசனம் 11. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தியடைவான். Verse 11. Wealth gotten by vanity shall be diminished, but he that gathereth by labor shall increase. வசனம் 12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவவிருட்சம் போல் இருக்கும். Verse 12. Hope deferred maketh the heart sick, but when the desire cometh, it is a tree of life. வசனம் 13. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். Verse 13. Whoso despiseth the word shall be destroyed, but he that feareth the commandment shall be rewarded. வசனம் 14. ஞானவான்களுடைய போதகம் ஜீவூற்று, அதனால் மரணக்கண்ணிகளுக்கு தப்பலாம். Verse 14. The law of the wise is a fountain of life, to depart from the snares of death. வசனம் 15. நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடுமுரடானது. Verse 15. Good understanding giveth favor, but the way of transgressors is hard. வசனம் 16. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். Verse 16. Every prudent man dealeth with knowledge, but a fool layeth open his folly. வசனம் 17. துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். Verse 17. A wicked messenger falleth into mischief, but a faithful ambassador is health. வசனம் 18. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலச்சையையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். Verse 18. Poverty and shame shall be to him that refuseth instruction, but he that regardeth reproof shall be honored. வசனம் 19. வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. Verse 19. The desire accomplished is sweet to the soul, but it is abomination to fools to depart from evil. வசனம் 20. ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். Verse 20. He that walketh with wise men shall be wise, but a companion of fools shall be destroyed. வசனம் 21. பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். Verse 21. Evil pursueth sinners, but to the righteous good shall be repaid. வசனம் 22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். Verse 22. A good man leaveth an inheritance to his children's children, and the wealth of the sinner is laid up for the just. வசனம் 23. ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டுப்போகிறவர்களும் உண்டு. Verse 23. Much food is in the tillage of the poor, but there is that is destroyed for want of judgment. வசனம் 24. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். Verse 24. He that spareth his rod hateth his son, but he that loveth him chasteneth him betimes. வசனம் 25. நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும்.
Verse 25. The righteous eateth to the satisfying of his soul, but the belly of the wicked shall want. நீதிமொழிகள் அதிகாரம் 14. Proverbs chapter 14. வசனம் 1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். Verse 1. Every wise woman buildeth her house, but the foolish plucketh it down with her hands. வசனம் 2. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். Verse 2. He that walketh in his uprightness feareth the Lord, but he that is perverse in his ways despiseth him. வசனம் 3. மூடன் வாயிலே அவன் அகந்தைக்கேற்ற மிலாறுண்டு, ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். Verse 3. In the mouth of the foolish is a rod of pride, but the lips of the wise shall preserve them. வசனம் 4. எருதுகளில்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும், காளைகளின் பெலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. Verse 4. Where no oxen are, the crib is clean, but much increase is by the strength of the ox. வசனம் 5. மெய்ச்சாட்சிக்காரன் பொய் சொல்லான், பொய்ச்சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். Verse 5. A faithful witness will not lie, but a false witness will utter lies. வசனம் 6. பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான், புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும். Verse 6. A scorner seeketh wisdom, and findeth it not, but knowledge is easy unto him that understandeth. வசனம் 7. மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். Verse 7. Go from the presence of a foolish man, when thou perceivest not in him the lips of knowledge. வசனம் 8. தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம், மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். Verse 8. The wisdom of the prudent is to understand his way, but the folly of fools is deceit. வசனம் 9. மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. Verse 9. Fools make a mock at sin, but among the righteous there is favor. வசனம் 10. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதின் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். Verse 10. The heart knoweth his own bitterness, and a stranger doth not intermeddle with his joy. வசனம் 11. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். Verse 11. The house of the wicked shall be overthrown, but the tabernacle of the upright shall flourish. வசனம் 12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதின் முடிவோ மரண வழிகள். Verse 12. There is a way which seemeth right unto a man, but the end thereof are the ways of death. வசனம் 13. நகைப்பிலும் மனதுக்கு துக்கமுண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். Verse 13. Even in laughter the heart is sorrowful, and the end of that mirth is heaviness. வசனம் 14. பின்வாங்கும் இருதயமுள்ளவன் தன் வழிகளிலேயும், நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தியடைவான். Verse 14. The backslider in heart shall be filled with his own ways, and a good man shall be satisfied from himself. வசனம் 15. பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். Verse 15. The simple believeth every word, but the prudent man looketh well to his going. வசனம் 16. ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினனோ மூர்க்கங்கொண்டு துணிகரமாயிருக்கிறான். Verse 16. A wise man feareth and departeth from evil, but the fool rageth and is confident. வசனம் 17. முட்கோபி மதிகேட்டை செய்வான், துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். Verse 17.
He that is soon angry dealeth foolishly, and a man of wicked devices is hated. வசனம் 18. பேதையர் புத்தியீனத்தை சுதந்தரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். Verse 18. The simple inherit folly, but the prudent are crowned with knowledge. வசனம் 19. தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு. Verse 19. The evil bow before the good, and the wicked at the gates of the righteous. வசனம் 20. தரித்திரன் தனக்கடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான், ஐசுவரியவானுக்கோ அநேக சிநேகிதருண்டு. Verse 20. The poor is hated even of his own neighbor, but the rich hath many friends. வசனம் 21. பிறனை அவமதிக்கிறவன் பாவஞ்செய்கிறான், தரித்திரனுக்கு இரங்குகிறவனோ பாக்கியமடைவான். Verse 21. He that despiseth his neighbor sinneth, but he that hath mercy on the poor, happy is he. வசனம் 22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்களல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. Verse 22. Do they not err that devise evil? But mercy and truth shall be to them that devise good. வசனம் 23. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனமுண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். Verse 23. In all labor there is profit, but the talk of the lips tendeth only to penury. வசனம் 24. ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம், மூடரின் மதியீனம் மூடத்தனமே. Verse 24. The crown of the wise is their riches, but the foolishness of fools is folly. வசனம் 25. மெய்ச்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை இரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். Verse 25. A true witness delivereth souls, but a deceitful witness speaketh lies. வசனம் 26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். Verse 26. In the fear of the Lord is strong confidence, and his children shall have a place of refuge. வசனம் 27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவூற்று, அதினால் மரணக்கண்ணிகளுக்கு தப்பலாம். Verse 27. The fear of the Lord is a fountain of life, to depart from the snares of death. வசனம் 28. ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை, ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. Verse 28. In the multitude of people is the king's honor, but in the want of people is the destruction of the prince. வசனம் 29. நீட்டிய சாந்தம் உள்ளவன் மகாபுத்திமான், முற்கோபியோ புத்தியீனத்தை விளங்க பண்ணுகிறான். Verse 29. He that is slow to wrath is of great understanding, but he that is hasty of spirit exalteth folly. வசனம் 30. சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. Verse 30. A sound heart is the life of the flesh, but envy the rottenness of the bones. வசனம் 31. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். Verse 31. He that oppresseth the poor reproacheth his maker, but he that honoreth him hath mercy on the poor. வசனம் 32. துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன். Verse 32. The wicked is driven away in his wickedness, but the righteous hath hope in his death. வசனம் 33. புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும், மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். Verse 33. Wisdom resteth in the heart of him that hath understanding, but that which is in the midst of fools is made known. வசனம் 34. நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. Verse 34. Righteousness exalteth a nation,
but sin is a reproach to any people. வசனம் 35. ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேலிருக்கும், அவனுடைய கோபமோ இலச்சையுண்டாக்குகிறவன் மேலிருக்கும். Verse 35. The king's favor is toward a wise servant, but his wrath is against him that causeth shame. நீதிமொழிகள் அதிகாரம் 15. Proverbs chapter 15. வசனம் 1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். Verse 1. A soft answer turneth away wrath, but grievous words stir up anger. வசனம் 2. ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியீனத்தை கக்கும். Verse 2. The tongue of the wise useth knowledge aright, but the mouth of fools poureth out foolishness. வசனம் 3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. Verse 3. The eyes of the Lord are in every place, beholding the evil and the good. வசனம் 4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை முறுக்கும். Verse 4. A wholesome tongue is a tree of life, but perverseness therein is a breach in the spirit. வசனம் 5. மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. Verse 5. A fool despiseth his father's instruction, but he that regardeth reproof is prudent. வசனம் 6. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷமுண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பமுண்டு. Verse 6. In the house of the righteous is much treasure, but in the revenues of the wicked is trouble. வசனம் 7. ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படியல்ல. Verse 7. The lips of the wise disperse knowledge, but the heart of the foolish doeth not so. வசனம் 8. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். Verse 8. The sacrifice of the wicked is an abomination to the Lord, but the prayer of the upright is his delight. வசனம் 9. துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். Verse 9. The way of the wicked is an abomination unto the Lord, but he loveth him that followeth after righteousness. வசனம் 10. வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். Verse 10. Correction is grievous unto him that forsaketh the way, and he that hateth reproof shall die. வசனம் 11. பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்தியட்சமாயிருக்க, மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்தியட்சமாயிருக்குமல்லவோ. Verse 11. Hell and destruction are before the Lord, how much more than the hearts of the children of men? வசனம் 12. பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். Verse 12. A scorner loveth not one that reproveth him, neither will he go unto the wise. வசனம் 13. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். Verse 13. A merry heart maketh a cheerful countenance, but by sorrow of the heart the spirit is broken. வசனம் 14. புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியீனத்தை மேயும். Verse 14. The heart of him that hath understanding seeketh knowledge, but the mouth of fools feedeth on foolishness. வசனம் 15. சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மனரம்மியமோ நித்திய விருந்து. Verse 15. All the days of the afflicted are evil, but he that is of a merry heart hath a continual feast. வசனம் 16. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும்
கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சப் பொருளே உத்தமம். Verse 16. Better is little with the fear of the Lord than great treasure and trouble therewith. வசனம் 17. பகையோடிருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடிருக்கும் இலைக்கரியே நல்லது. Verse 17. Better is a dinner of herbs where love is than a stalled ox and hatred therewith. வசனம் 18. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீட்டிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். Verse 18. A wrathful man stirreth up strife, but he that is slow to anger appeaseth strife. வசனம் 19. சோம்பேறியின் வழி முள்வேலிக்குச் சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. Verse 19. The way of the slothful man is as an hedge of thorns, but the way of the righteous is made plain. வசனம் 20. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். Verse 20. A wise son maketh a glad father, but a foolish man despiseth his mother. வசனம் 21. மூடத்தனம் புத்தியீனனுக்குச் சந்தோஷம், புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான். Verse 21. Folly is joy to him that is destitute of wisdom, but a man of understanding walketh uprightly. வசனம் 22. ஆலோசனையில்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போகும், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். Verse 22. Without counsel purposes are disappointed, but in the multitude of counselors they are established. வசனம் 23. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சியுண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. Verse 23. A man hath joy by the answer of his mouth, and a word spoken in due season, how good is it. வசனம் 24. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். Verse 24. The way of life is above to the wise, that he may depart from hell beneath. வசனம் 25. அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதவையின் எல்லையையோ நிலைப்படுத்துவார். Verse 25. The Lord will destroy the house of the proud, but he will establish the border of the widow. வசனம் 26. துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். Verse 26. The thoughts of the wicked are an abomination to the Lord, but the words of the pure are pleasant words. வசனம் 27. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். Verse 27. He that is greedy of gain troubleth his own house, but he that hateth gifts shall live. வசனம் 28. நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். Verse 28. The heart of the righteous studieth to answer, but the mouth of the wicked poureth out evil things. வசனம் 29. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். Verse 29. The Lord is far from the wicked, but he heareth the prayer of the righteous. வசனம் 30. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். Verse 30. The light of the eyes rejoiceth the heart, and a good report maketh the bones fat. வசனம் 31. ஜீவனுக்கேதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். Verse 31. The ear that heareth the reproof of life abideth among the wise. வசனம் 32. புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான். Verse 32. He that refuseth instruction despiseth his own soul, but he that heareth reproof getteth understanding.
வசனம் 33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. Verse 33. The fear of the Lord is the instruction of wisdom, and before honor is humility. பைபிள் சவாலின் 212வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று நாம் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து வாசித்த 7 மாதங்களையும் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளோம். இது தேவனுடைய கிருபைக்கும் உங்கள் உண்மையான அர்ப்பணிப்பிற்கும் ஒரு அழகான சாட்சியாகும். இந்த 7 மாதங்களில் நாம் விசுவாசத்தில் வளர்ந்தோம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிந்தோம், மேலும் அவரது ஜீவனுள்ள வார்த்தையின் வல்லமையை அனுபவித்தோம். இது பயணத்தின் முடிவு அல்ல, தேவனை இன்னும் ஆழமாக அறியும் இன்னொரு அழகான மைல்கல் மட்டுமே. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாசிப்பிலும், ஒவ்வொரு ஜெபத்திலும் இந்த பயணத்தில் தொடர்ந்து இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. முழு வேதாகமத்தையும் நிறைவு செய்யும் வரை இதே உற்சாகத்துடன் தொடர்ந்து பயணிப்போம். 7 மாதங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பயணத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்தார்? உங்கள் சாட்சியை கமெண்டில் பகிருங்கள். தேவனுடைய வார்த்தையில் தொடர்ந்து ஒன்றாக வளர்வோம். கூப்பிய கைகள் திறந்த புத்தகம் வண்ண வேடிக்கை. Day 212 of our Bible challenge is complete. And today we celebrate an incredible milestone. 7 months of faithfully reading God's Word together. What an amazing testimony of God's grace and your commitment. Over these 7 months, we have grown in faith, discovered God's promises, and experienced the power of His living Word. This is not the finish line but another step toward knowing Him more deeply. Thank you for walking this journey together through every day, every reading, and every prayer. Let us continue with the same passion until we complete the entire Bible. Congratulations on completing 7 months. What has God taught you during this journey? Share your testimony in the comments. And let us continue growing together in His Word. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.